எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தாவே இந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். வல்லமையான ஆட்கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். தர்மையான நேரத்திற்காகவும் முத அபிஷேகத்திற்காகவும் கோடான கோடி நன்றி கர்த்தாவே. தேவாதி தேவனே, எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்கள் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மார்க் 1 அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. இயேசு விடியற் காலை கருக்கல்லில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதற்காக கடந்து சென்றார் என்று வசனம் சொல்கிறது. அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கிறது. அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஆசீர்வாதத்தின் நேரம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் நோயின் கட்டுகளிலிருந்தும் பேயின் கட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்க. இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் கொடிய கொலை நோயிலிருந்தும் யுத்தங்களிலிருந்தும் பஞ்சங்களிலிருந்தும் தீவிரவாத வெறிச்செயல்களிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்க. நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்க. உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீடூழி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுதே ஒரு சிலருக்கு முகம் சுண்டி போகுது. அதிகாலையில் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்குங்கன்னு நான் சொல்லியிருந்தாக்கும் ஒருவேளை அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பரலோகம் செல்ல வேண்டுமா, நரகம் செல்ல வேண்டுமா? பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து செவியுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனமாற்றத்தை பற்றி அறிவிப்பதும் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதும் நோயுற்றவர்களை சுகப்படுத்துவதும் பேய்களை ஓட்டுவதுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாள் முழுவதும் மிகவும் பிஸியாக இருந்தார். பகல் நேரம் முழுவதும் நான் அதிகம் பிஸியாக இருந்த காரணத்தினால் நான் மிகவும் சோர்வுற்று இருக்கிறேன்.
ஆகவே நான் ஓய்வு எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று நம் ஆண்டவர் சொல்லலைங்க. மாறாக அவர் என்ன செய்தார் என்று இப்பொழுது வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:23 வாசியுங்கள். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். Praise the Lord. Praise the Lord. பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு ஆண்டவரிடம் தனியாக ஜெபிப்பதற்காக அவர் ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அவர் அங்கேயே இருந்தார். எதுவரைக்கும் அவர் ஜெபித்தார் என்றால் 4ஆம் காவல் வேளை வரைக்கும் அவர் ஜெபித்தார் என்று வசனம் கூறுகிறது. 4ஆம் காவல் வேளை என்றால் அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை. சுருக்கமா சொல்லணும்னாக்கும் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபித்தார் என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் இரவு முழுவதும் கண் விழித்து ஜெபித்தார். அதன் பிறகு அதிகாலையிலே அவர் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்தார். பிரியமானவர்களே, முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால் இரவு முழுவதும் தனித்திருந்து ஜெபியுங்கள் ஆண்டவர்கிட்ட. முக்கியமாக பெண் பார்க்க போகணும், வீடு கட்டணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்லணும் போன்ற பல முக்கிய காரணங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட முக்கிய காரணங்கள் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபவசித்து விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியானவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக விளக்கி கொடுப்பார். பிரியமானவர்களே, கவனிங்க. எக்காரணத்தை முன்னிட்டும் ஆலோசனைக்காக மந்திரவாதிகளிடமோ மாயவித்தக்காரர்களிடமோ குறி சொல்பவர்களிடமோ ஒரு நாளும் செல்லாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுவார்கள். அதிகாலையில எழுந்து ஜெபியுங்க. ஆண்டவர் இருக்கிறாரு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அவர் உங்கள் கருத்தை பிடித்து நடத்துவார். இங்கே செல், இங்கே செல்லாதே, இதை பார், இதை பார்க்காதே, இதை படி, இதை படிக்காதே என்று சகல காரியங்களையும் அவர் உங்களுக்கு விளக்கி கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கவனிங்க. நாள் முழுவதும் வேலை செஞ்சு நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், இல்லை நைட் டியூட்டி செய்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், இப்போ என்னால் ஜெபிக்க முடியாது என்று மாத்திரம் சொல்லிடாதீங்க. நாள் முழுவதும் வேலை செய்து நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் குளிக்காமல் இருக்கிறீங்களா? நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்களா? அத்தியாவசிய தேவைகளை சந்திக்காமல் இருக்கிறீங்களா? உங்கள் நண்பர்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்கனாக்கா அவங்கள பார்க்காம இருக்கிறீங்களா? செல்போன் நோண்டாமல் இருக்கிறீங்களா? டிவி பார்க்காம இருக்கிறீங்களா? ஆனால் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது என்று ஜெபிப்பதில் நீங்கள் அலட்சியம் காட்டினீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் தோல்வி சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அதிகாலையில எழுந்து ஜெபியுங்க. ஆண்டவர் பாதத்துல உட்காருங்க, வல்லமையோடு துதியுங்க. அப்பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்கும், முக்கியமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார். அவர் ஜெபித்ததை போல ஜெபிங்க. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியே ஜெபிங்க. அவர் எப்படி ஜெபிச்சார்? இரவு முழுவதும் கண் விழித்து தனித்திருந்து ஜெபித்தார். Praise the Lord. Praise the Lord. உபவசித்து ஊக்கமாக ஜெபித்தார். அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார். இடைவிடாது ஜெபித்தார். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் நம் தலைவர், நம் ஆண்டவர், நம் எஜமான் நமக்கு முன்மாதிரி விட்டு சென்றிருக்கிறாரே, அவர் ஜெபித்தபடியே ஜெபியுங்கள். இரண்டாவதாக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி ஜெபியுங்கள். எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்? உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதியுங்கள், ஆவியான தேவனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதியுங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் இயேசுவினுடைய சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம்
என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்துல சாராம்சம் என்னன்னாக்கும், ஆண்டவரை துதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் துதிக்க அறிஞ்சிருக்கணும். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை என்னன்னா பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்தில் இங்கே என்னங்க நடக்குது? இடைவிடாத துதி ஆராதனை. அப்போ அந்த கூட்டத்தில் நீங்கள் போய் சேரணும்னாக்கும் இப்போவே துதிக்க பழகிக்கிறங்க. இல்லைனாக்கா அங்கே போயிட்டு ஐயோ எனக்கு துதிக்க தெரியாது, ஏதாவது ஜபப்புக்கு இருந்தால் கொண்டாங்க, எனக்கு வாசிக்க தான் தெரியும் அப்படின்னு சொன்னாக்கும் நீங்கள் தனியே விடப்படுவீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அங்கே ஒருத்தன் மூலையில் காத்துக்கிட்டு இருப்பான். யாரு? கரெக்டாக சொன்னீங்க. அவன் என்ன சொல்லுவான்? நீ வா, நரகத்தில் துதிக்கிறதெல்லாம் கிடையாது, சும்மா ஜிம்மன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அங்கே தான் போய் சேருவீங்க. அது பிரியமானவர்களே, துதிக்காதவன், ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்காதவன், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடாதவன் கிறிஸ்தவனே இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு ஆசிரியரை தெரியும், அருமையான ஆசிரியர், கிறிஸ்தவர். ஆனால் பெயரளவில் தான் கிறிஸ்தவர். பணம் சேர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதிகாலையில் எழுந்து 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் டியூஷன், மீண்டும் மாலை 5 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் டியூஷன். இப்படியாக அவர் ஏராளம் பணம் பண்ணினார். சம்பாதித்த பணத்தை எல்லாம் எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு வீட்டை கட்டினார். அருமையான வீடு, அழகான வீடு கட்டினார். அந்த வீட்டுக்கு குடியேறி 2 வருடங்கள் கூட ஆகல, பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டை தரமட்டமாக்கியது. எல்லாம் மண்ணோட போச்சு. அவர் சம்பாதித்த எல்லாமே மண்ணோடு மண்ணா போயிடுச்சுங்கிறத அறிஞ்ச அந்த ஆசிரியர் மனநோயாளியானார். பிரியமானவர்களே, அதிகாலையில எழுந்து டியூஷன் இல்ல, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரை தேடுங்க, துதியுங்க. அதிகாலையில இருந்துட்டு புத்தகத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் உன்னை விட்டு கடந்து போயிடும். Praise the Lord. Praise the Lord. ஆகவே பிரியமா, அதிகாலையில இருந்து துதியுங்கள், ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள். அப்பொழுது ஆசீர்வாதம் உங்கள் கூடவே இருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டை இறை வார்த்தை என்னும் பாறையின் மீது கட்டுங்கள். அந்த வீட்டை ஜெபத்தினாலும் தபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேத வாசிப்பினாலும் அலங்காரம் பண்ணுங்க. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் சூழ்ந்து நின்று பாதுகாப்பார். Praise the Lord. Praise the Lord. உங்க படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்க போகையும் வருகையும் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துல சாந்தியும் சமாதானமும் நிம்மதியும் எப்போதும் நிறைவாக இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தை படிங்க. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராகுவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அண்மையில் உள்ளது. அவரை சந்திக்க அதிகாலையில் எழுந்து ஜெபித்து ஆயத்தமாகுங்கள். உங்க கண்களை திறந்து பாருங்கங்க, அவருடைய வருகை அண்மையில் உள்ளது. யுத்தங்களையும் பஞ்சங்களையும் நீங்க பார்க்கும் பொழுதும், தீவிரவாத வெறிச்செயல்களை காணும் பொழுதும், இயற்கையின் சீற்றங்களையும் கொடிய கொள்ளை நோய்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுதும், இவையெல்லாம் உங்களுக்கு எதை சொல்கிறது? இறுதி காலம் வந்தாச்சு, ஆண்டவருடைய வருகை அண்மையில் உள்ளது, அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று கவனமாக கேளுங்கள். உங்கள் உள்ளம் குடிவெறி களியாட்டத்தினாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடைந்து விடாதவாறும் அந்த நாள் திடீரென்று வந்து உங்களை வஞ்சிக்காதபடியும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். Praise the Lord. Praise the Lord. மண்ணுலகில் குடியிருக்கும் எல்லோர் மேலும் அந்த நாள் வந்தே தீரும். ஒருத்தரும் தப்பிக்க முடியாது.
நான் யார் தெரியுமா? நான் எத்தனை பெரிய மாடி வீடு கட்டி வச்சிருக்கிறேன் தெரியுமா? எத்தனை லட்சங்கள் போட்டு கார் வச்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த முடிவு வரும்பொழுது என் காரை எடுத்துக்கிட்டு கர்ன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நான் கட்டி வச்சிருக்க வீட்டை ஒருத்தனை அசைக்க முடியாது. பூகம்பம் வந்தாலும் அசைக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகமே உருண்டு வந்தாலும் என் வீடு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த பூமியில பூகம்பம் வந்தாக்கும் கடல்ல ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், அங்கே போய் தப்பிச்சுக்கிறவேன் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினப்ப ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லார் மேலையும் அந்த நாள் வந்தே தீரும். அது கண்ணியை போல வரும், உங்களை சிக்க வைக்கும். ஒருத்தனும் அந்த கண்ணியிலிருந்து தப்பிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகன் முன் நிற்பதற்கு தகுதி உள்ளவராகுவதற்கும் அதிகாலையில இருந்து செவியுங்க, விழித்திருந்து தனித்திருந்து செவியுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னால் நடக்கவிருக்கிற சகல தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் வரவிருக்கிற நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்வதற்கும் அதிகாலையில எழுந்து செவியுங்க. Praise the Lord. Praise the Lord. பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். விழித்திருந்து செவியுங்கள். இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இறுதி காலம் வந்தாச்சு, இனி ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. ஒரு சிலர் சொல்லலாம், இறுதி காலம் வரட்டும் பார்த்துக்கலாம் என்று சொல்லி ஏமாந்து போகாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இறுதி காலம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து மாத்திரம் ஏமாந்து போவாதீர்கள். திடீரென்று வரும், ஒரு நொடி பொழுதிலே வரும், நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவீர்கள். பிரியமானவரே, வரவிருக்கும் சகல தீமையில் இருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி இயேசு. இயேசு தாங்க வழி. நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன், என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரலோகம் வர முடியாது என்று சொல்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். அவர் வழியாக மாத்திரம்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இறுதி காலம் வந்தாச்சு, ஆயத்தமாகுங்க. ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்க. ஆமேன். ஆமென். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்துக் கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்துக் கொண்டேன். வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க என்ன செய்யணும்? அதிகாலையிலிருந்து ஜெபிக்கணும், வழி மேல விழி வைத்து காத்திருக்கணும். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு ஜெப கூட்டத்துக்கு கடந்து போறீங்க. போதகர் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பஸ் லேட் ஆகி போச்சு, ஆகவே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 1/2 மணி நேரம் காத்திருக்கிறீங்க. அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, போதகர் வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு 10 நிமிஷம் அவர் வந்துருவாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. நீங்கள் வாட்சை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. நைஸாக பாதி பேர் எந்திரிச்சிருவாங்க, உண்டா இல்லையா? ஆக்சிடென்ட் ஆகி 10 நிமிஷத்தில் அவர் வரப்போகிறாரா, சரி நாளைக்கு ஜப கூட்டத்தை பார்த்துக்கிறது, இப்போ என்ன போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிடுவீங்க. இதே ஆட்கள், இந்த எந்திரிச்சு போய்கிட்டு இருக்க இதே ஆட்கள் டிக்கெட் வாங்கிக்கிட்டு சினிமா பார்க்குறதுக்காக போய் உட்காந்துருக்குது. அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது,
மெஷினில் கோளாறு, அது இன்னும் சரி செய்யப்படலை, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சா வந்துடுவீங்க? வரமாட்டீங்க. காரணம் என்ன? பைசா கொடுத்துருக்காது, அது கிடக்கட்டும். சினிமா நாளைக்கு இடம் கிடைக்கலைன்னா என்ன செய்கிறது? செவக்கூட்டத்துக்கு இடம் கிடைக்குதோ கிடைக்கல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்துட்டு போகலாம். செவக்கூட்டத்தை பார்த்துட்டு போகலாம். சினிமாவை அனுபவிச்சுட்டு போகணும். நடக்குதா நடக்கலையா? நடக்குது. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் வரும் பொழுது நீ காத்திருக்கவில்லை என்றால், அவருக்காக காத்திருக்கவில்லை என்றால், பரிசுத்தமாக இல்லை என்றால், அவர் உன்னை விட்டு கடந்து சென்று விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனோ தானோ என்று மட்டும் நினைக்காதீர்கள். அச்ச நடுக்கத்தோடு ஜபிக்கிறதுக்கு அமருங்க. அச்ச நடுக்கத்தோடு கரங்களை விரித்து செவியுங்கள். அச்ச நடுக்கத்தோடு பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வாசியுங்க. ஏதோ ஒரு புத்தகம், ஏதோ ஒரு ஜெபம் பண்ணணும், இதை முடிச்சுட்டு போகணும், இது கடமை. எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஜெபம் பண்ணணும்னு. ஆகவே கடமை. நீ கடமைன்னு சொல்லிட்டு இதை செஞ்சினாக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்க. ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். Praise the Lord. Praise the Lord. தாவீது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகனாக இருந்தார். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவருக்காக ஏங்கிக் கொண்டே இருந்தது. ஆகவே தான் சொல்றாரு, அதிகாலையில என் குரலை கேட்டருளும் ஆண்டவரே, அதிகாலையில என் குரலை கேட்டரும், வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். Praise the Lord. Praise the Lord. அதிகாலையில உங்க குரலை கேட்க முடியுமாங்க? அதிகாலையில உங்க குரட்டையை தான் கேட்க முடியும். குரலை கேட்க முடியுமா? வேதத்தை படிங்க. அச்ச நடுக்கத்தோடு, ஆண்டவரே அதிகாலையில குதிச்சு எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே. எப்படி எழுந்திருக்கணும்? 5 மணிக்கு அலாம் போகுது. 5 மணிக்கு அலாம் போகும் பொழுது அப்படியே காதுல விழாதது போல தலையோட பொத்திக்கிட்டு தூங்கக்கூடாதுங்க. சாத்தான் தான் அந்த ஐடியா சொல்லி கொடுப்பான். தலையோட பொத்திக்கிட்டு தூங்கு, காலையில் உங்கள் அம்மா கேட்டாக்கும் அது அலாம் போடுறது கேட்கலையாக்கும் அப்படின்னு சொல்லிடு. அவங்க என்ன சொல்லுவாங்க? 2 திட்டுவாங்க, அவ்வளோதானே. அதுக்கு மேலே அவங்களால என்ன செய்ய முடியும்? நல்ல ஐடியா சொல்லி கொடுப்பான். பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல உனக்கு அன்பு இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. நீ செபிக்க விரும்பினாக்கும் அவர் மேல அன்பு இருக்கணும். அப்பதான் கிர்ன்னு அலாம் போனதுமே உன்னால குதிச்சு எழும்ப முடியும். அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு சேர்ல உட்கார்ந்து இருக்கிற, டோர் பெல் அடிக்குது, நீ போகல, உங்க பாட்டி கஷ்டப்பட்டு போய் 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 கதவை திறந்து பார்க்குது. ஆரப்பா பார்க்கணும்? உங்க பேரனைத்தான் பார்க்கணும். டே பேரா, உனக்கு தான் வந்திருக்காங்க, நீ உட்காருவியா அந்த சேர்ல? உட்காருவியா? ஒரு குதிச்சு போய், ஹே எப்போ வந்த, வா உட்காரு, காப்பி குடி. நடக்குதா நடக்கலையா? நடக்குது. அதை விட கோடி மடங்கு நீ ஆண்டவரை மாத்திரம் அன்பு செய்கிறாய் என்றால் அதிகாலையில் கட்டாயம் எந்திரிச்சு ஜெபிப்ப. யாரு உனக்கு தடை போட்டாலும் சரி, யாரு ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாலும் சரி, நீ ஜெபித்து கொண்டே இருப்பாய், துதித்து கொண்டே இருப்பாய், பாடிக்கொண்டே இருப்பாய். ஒருவராலும் உன்னை நிறுத்த முடியாது. Praise the Lord. Praise the Lord. அதைத்தான் தாவீது சொல்றாரு, அதிகாலையில என் குரலை கேட்டாரலும். Praise the Lord. Praise the Lord. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருடைய காதுலையும் நுழையட்டும். என்ன நுழையட்டும்? நாளை காலையில் ஓன் குரலை தான் ஆண்டவர் முதல்ல கேட்கணும். அப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க. என் குரலை என் ஆண்டவர் முதல்ல கேட்கணும். அதுக்கடுத்து நான் தான் அவருக்காக வழிமேலை வெளி வைத்து காத்திருக்கணும். அவன் உட்கார்றதுக்கு முன்னால, இவன் உட்கார்றதுக்கு முன்னால நான் உட்கார்ந்து ஆண்டவருக்காக காத்திருப்பேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகனாக இருந்தது போல நீங்களும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகனாக இருக்க விரும்பினாக்கா அதிகாலையில் எழுந்து அவர் செபித்ததை போல செபியுங்க. ஆவிக்குரிய பாடல்களையும் திருப்பாடல்களையும் துதி பாடல்களையும் நன்றி பாடல்களையும் பாடி தூய ஆவியில் நிரம்பி வல்லமையோடு துதியுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு துதியுங்க. ஆண்டவருக்காக காத்திருந்து செவியுங்க. அப்பொழுது ஏராளம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, தாவீது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்த காரணத்தினால் ஆண்டவரும் தாவீதோடு இருந்து எந்த தீமையும் அந்த மகனுக்கு வராதபடி அவர் அற்புதமாக பாதுகாத்தார். அது மட்டுமல்லாமல் தன் மக்களுள் உயர்குடி மக்களிடையே
தாவீதை அமரச் செய்தார். Praise the Lord. Praise the Lord. எங்க அமர செஞ்சிட்டாரு? உயர்குடி மக்களிடையே அவரை அமரச் செய்தார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஆண்டவரால் உயர்த்தப்படணும். தாவீதின் குடும்பம் ஆண்டவரால் நினைவு கூறப்பட்டது போல உங்கள் குடும்பமும் ஆண்டவரால் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதிகாலையிலிருந்து ஆண்டவரை துதியுங்க, செபியுங்க, வேதம் வாசியுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நான் ஏழை, நான் படிக்காதவன், தாழ்த்தப்பட்டவன், அனாதை, அகதி, என்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புறீங்களா? அநேகரை நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்ன சிஸ்டர், நீங்களாம் படிச்சுட்டு சிஸ்டர் ஆயிட்டீங்க, எங்களுக்கு யாருமே இல்லை உதவி செய்யறதுக்கு, வாழ்க்கையில் முன்னால் வர்றதுக்கு எப்படின்னே எங்களுக்கு தெரியலை அப்படிலாம் சொல்லியிருக்கிறவங்க உண்டு. பிரியமானவர்களே, தாவீது என்ன செய்தார்? அதிகாலையில இருந்து துதித்த காரணத்தினால் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தியிருக்கிறார் என்றால், நீங்கள் ஆண்டவரை பார்த்து துதிக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்தாமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. Hallelujah. ஏழைகளை தூசியிலிருந்து எடுத்து நிறுத்தியவரும் வறியவர்களை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விட்டவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உங்களை உயர்த்தாமல் இருப்பாரா? உங்களை எடுத்து நிறுத்தாமல் இருப்பாரா? பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரிடம் இடைவிடாது செவியுங்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார், உயர்ந்ததொரு பதவியில் உட்கார வைப்பார், கை நிறைய சம்பாதிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. சமீபத்திலே வாலிபன் ஒருவன் என்னை சந்திப்பதற்காக வந்தார். வந்தவர் இப்படியாக சொன்னார், சிஸ்டர் படித்து முடிச்சுட்டு 2 வருடங்களாக நான் வேலை தேடுறேன், வேலை கிடைக்கல, கையில் இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டேன், எஞ்சி இருப்பது செத்து போகிறத விட வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஏப்பா உனக்கு சத்தியமாக வழி உண்டு, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள், அதிகாலையில் எழுந்து ஜெபி, நானும் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அந்த மகன் வீட்டுக்கு கடந்து சென்று அதிகாலையில் 3 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிச்சிருக்கிறார். பிறகு மத்தியானத்தும் ஜெபிச்சிருக்கார், ராத்திரிக்கும் ஜெபம் செய்திருக்கிறார். இப்படியாக 10 நாட்கள் அவர் ஜெபம் செய்தவிட்டு 11ஆவது நாள் அதிகாலையிலிருந்து வல்லமையோடு துதிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே வேலை அவரை தேடி வந்தது. Praise the Lord. Praise the Lord. ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது, வா உடனே ஜாயின் பண்ணு, இந்த மாதம் 15ஆம் தேதி உனக்காக வேலை காத்திருக்கிறது, வந்து வேலையை சேர்ந்துக்கோ. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவரை தேடுங்கங்க, வேலை உங்களை தேடி வரும். என்ன வரும்? வேலை உங்களை தேடி வருங்க. நீங்க ஆண்டவரை தேடுங்க, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். அதிகாலையில எழுந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பலி என்னன்னாக்கும் ஸ்தோத்திர பலி. நீங்க துதிக்க 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 பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். Praise the Lord. Praise the Lord. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21வது வசனங்களை படியுங்க. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன், அவருடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அன்பு செய்து ஆண்டவரை தேடினால் நீங்கள் கடவுளை கண்டுகொள்வீர்கள். கடவுளை கண்டுகொள்வதற்கு காடுகளையும் மலைகளையும் மடுவுகளையும் கடல்களையும் கடந்து செல்ல வேண்டிய தேவையில்லை. கடவுளை உங்கள் உள்ளத்தில் தேடுங்கங்க, கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையில் எழுந்து ஆராதியுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏராளம் செல்வம் வழங்குவார். உங்கள் களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். அதாவது உங்க களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தூய ஆவியினாலும் இறை வார்த்தையினாலும் நிரப்புவார் என்பது பொருள். பசியா இருப்பவர்களும் தாகமாக இருப்பவர்களும் கூட்டம் கூட்டமாக உங்களிடம் வருவார்கள். பசியாக இருப்பவர்கள் இறை வார்த்தை என்னும் உணவை வயிறார உண்பார்கள். தாகமாக இருப்பவர்கள் தூய ஆவி என்னும் தண்ணீரை தாகம் தணிய குடிப்பார்கள். இப்படியாக ஏராளம் பேர் உங்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருவார்கள். ஏராளம் பேர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அதிமிக வல்லமையோடு ஊழியம் செய்ய, அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்ற, சாட்சிய வாழ்வு வாழ, எப்பொழுதும் இறை பிரசன்னத்தில் இருக்க அதிகாலையில் எழுந்து செவியுங்கள். Praise the Lord. Praise Praise the the Lord. Hallelujah. Hallelujah. திருப்பாடல் 90:14 வசனத்தை படியுங்க. காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. பிரியமானவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். எங்களுக்கு ஏராளம் செல்வத்தையும், ஏராளம் பணத்தையும், ஏராளம் சொத்தையும், வாழ்க்கை வசதிகளையும், வெற்றிகளையும், நாடுகளையும், பதவிகளையும் எங்களுக்கு தாரும். அப்பொழுது நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி ஜெபிக்கலங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்போ உங்களை கூப்பிட்டு, இங்கே வாமா முன்னால, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன கேட்பீங்க? ஆண்டவரே, உமக்கு தெரியாதா நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். பணத்தில் ஒரு 1 கோடி கூடும், தங்கத்தில் ஒரு 10 கிலோ கூடும், வைரத்தில் ஒரு 20 கிலோ கூடும். நிச்சயமாக அப்படி தான் கேட்பீங்க, அப்படி தானே? ஆனால் இந்த திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? இந்த உலக செல்வங்களுக்காக அவர் ஜெபிக்கல, மாறாக என்ன வேணும்னு ஜெபிக்கிறாரு. உமது பேரன்பினால் எனக்கு நிறைவழியும், அப்பொழுது நாங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளணும்னாக்கா இயேசுடைய நாமத்தை சொல்லி வல்லமையோடு துதியுங்க. வேத வசனம் வாசித்து தியானம் பண்ணுங்க. அவருடைய அன்பும் இரக்கமும் நமக்கு இருந்துச்சுனாக்கா நம்ம எப்பொழுதுமே அவருடைய பிரசன்னத்தில் அமர்வோம். ஒருவராலும் நம்மை அவருடைய பிரசன்னத்துல இருந்து, அவருடைய அன்பில இருந்து பிரிக்கவே முடியாது. Praise the Lord. Praise Praise the the Lord. Lord. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உமது அன்பினாலும் பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் என்னை நிரப்புங்கப்பா, அது மாத்திரம் போதும், அது மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னாக்கா ஆண்டவருடைய பேரன்பு இரக்கமும் எங்கே இருக்குதோ அங்கே ஆண்டவரே வந்துருவார். அப்படிதானே? ஆமா. ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது இந்த உலகத்து செல்வம் எல்லாமே நமக்குள்ள இருக்குது. பரலோக செல்வம், பூலோக செல்வம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே உமது பேரன்பினால் என்னை நிரப்பும், உமது இரக்கத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. ஏராளம் தாராளமான ஆசீர்வாதம் கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. தாரியு மன்னன் காலத்தில் தானியேல் வரி தண்டுவோருக்கு மேற்பார்வையாளராக அவர் பணி செய்து வந்தார். அவரிடத்திலே வியத்தகு ஆவி இருந்ததை அரசன் கண்டு கொண்டான். ஆகவே அரசின் முழு பொறுப்பையும் தானியேலிடம் ஒப்படைக்க அவர் எண்ணம் கொண்டிருந்தார். இதை அறிந்த மற்ற மேற்பார்வையாளர்களும் தண்டல்காரர்களும் சூழ்ச்சி செய்து தானியேலை சிக்க வைப்பதற்காக ராஜா கிட்ட வர்றாங்க. ராஜா கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? அரசே, 30 நாட்களுக்கு இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் உம்மிடம் மட்டும்தான் வேண்டுதல் செய்யணும், தவறுனாக்கும் சிங்க குகையில தள்ளி விடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி அதில் கையொப்பமிடும் என்று சொல்ல அரசனும் அப்படியே செய்தான். பிறகு நடந்ததை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி
நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, புதிதாக இயற்றப்பட்ட சட்டத்தில் அரசன் ஏற்கனவே கையொப்பம் வைத்து விட்டார் என்பதை தானியேல் தெளிவாக அறிந்திருந்தோம். வழக்கம் போல 3 வேளையாம் தாம் வழிபட்டு வந்த கடவுளுக்கு முன்னால் முழந்தாளில் இருந்து ஜெபித்தார். Praise the Lord. Praise the Lord. மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவதையே அவர் மேலானதாக கொண்டார். அப்படியே அவர் ஆண்டவரை வழிபட்டு வந்தார். தானியேலுக்கு தீங்கு செய்ய நினைத்த மனிதர்கள் இதை கண்டு அரசனிடம் இதை தெரிவிக்க அரசன் தானியேலை சிங்க குகையில் தள்ள கட்டளையிட்டான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்த தானியேல் காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் தம் முழந்தாளிலிருந்து செபித்ததை ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என்ன நடந்தாலும் யார் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் வழிபட்டு வருகிற இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விட்டு விலகாதீங்க. Praise the Lord. Praise the Lord. உங்கள் தலையே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வழிபட்டால் நாங்கள் உங்களை கொன்று விடுவோம் என்று யார் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்? செத்தாலும் சரி, நான் இயேசுவை மட்டும்தான் வழிபடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவோம். எங்க இப்போ போற போக்க பார்த்தா ஒரு விதமா இருக்குது. ஒரு சிலர் உங்கள்கிட்ட நீங்கள் இயேசுவை வழிபடக்கூடாது, வழிபட்டாக்கும் உங்க கண்ணு முன்னாலே உங்க மூத்த பையனை கொலை செய்வேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வேன்? சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. வழிபடுவீங்க. ஆண்டவருக்கு முன்னால சொல்றீங்க, அச்ச நடுக்கத்தோட சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து முழந்தாளிலிருந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். எல்லாவித தீமையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் தீவிரவாத வெறி செயல்களிலிருந்தும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய்களிலிருந்தும் யுத்தங்களிலிருந்தும் பஞ்சங்களிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் சகலவிதமான நோய் நொடிகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை அற்புதமாக பாதுகாப்பார். Praise the Lord. Praise the Lord. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் உண்ணும் உணவையும் பருகும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. எப்போ? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அண்மையில் உள்ளது. அவரை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து ஆயத்தமாகுங்கள். நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகன் முன் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆவதற்கும் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உமது வருகை அண்மையில் உள்ளது என்பதை அறிந்து உம்மை சந்திப்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற எல்லோர் மேலும் ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதற்கு வல்லமையும் வாஞ்சையும் கொடு தெய்வமே. இயேசுவே, அதிகாலையில் எழுந்து உம் திருமுகம் தேடி யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இறுதியிலே நித்திய பேரின்ப வீட்டை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தலாம். தேவாதி தேவனே, உன் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த அடிமையும் இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் வேறு வேறாக தொட்டு ஆசீர்வதித்து நித்திய பேரின்ப வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவாதி தேவனே, உமது வருகை அண்மையில் உள்ளது என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாங்கள் எழுந்து ஜெபிக்கும் பொழுது அச்ச நடுக்கத்தோடும் தெய்வ பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஜெபிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen.
அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அல்லேலூயா.